நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
ரெண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மேசராசி மேசலக்கண நேர்களே, உங்களுக்கு சூரிய திசையில் செவ்வாய் புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்களுக்கு 6 கூடையவன் பதிவாகும், 6ஆம் இடத்து பதிவாகும். ஓகேங்களா? அப்போ 6ஆம் இடத்து பதிவுனா என்னங்கன்னு கேட்டால் கன்னி ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? அதாவது மேசராசி மேசலக்கண நேர்களுக்கு கன்னியில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு தான் அந்த பதிவாகும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரிய திசையானது 6 வருட காலங்கள் இருக்கும். இந்த புத்தியானது 4 மாதம் 6 நாட்கள் வரை உங்களுக்கு நீடிக்கும். ஓகேங்களா? தொடர்ந்து அடுத்த பதிவு போடும், நீ வரிசையாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 6ஆம் இடத்துல அப்போ அவர் செவ்வாய் பகவான் இருந்தால் என்ன பலன் பார்க்குறது முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்னலாம் நட்சத்திர சாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா உத்தரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். அஸ்தம் 1 2 3 4 பாதங்கள் இருக்கும். அதே மாதிரி சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். மொத்தம் 9 பாதங்கள் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் அது பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் உத்தரம் சாரத்தில் இருந்தாருன்னு என்ன பலன் அப்படின்னு கேட்டாக்கா அப்போ 5 கோடி சாரத்தில் இருக்கார். அப்போ 5 கோடி சாரம் 5 கோடி சாரத்தில் செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் லக்கணத்துலேருந்து பார்த்தா தன் சார்ந்து 6 இருக்கார். ஓகேங்களா? அப்போ இவர் என்ன பண்ணுவார் இந்த மாதிரி காலகட்டங்களில்? அப்போ 5 கோடி சாரங்கிறதுனா அதுக்கு அப்போ வந்து இவர் அரசியலில் பிரச்சனை சந்திப்பார், காதலில் பிரச்சனை சந்திப்பார், குலதெய்வ வழிபாட்டில் ஒரு பிரச்சனை சந்திப்பார். ஓகேங்களா? பூரியத்தில் பிரச்சனை சந்திப்பார். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இவரே தானே முன் போய் பிரச்சனையை வந்து செய்யக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதெல்லாம் பார்த்து நம்ம உஷாராக சூதனம் இருப்பது நல்லது. ஓகேங்களா? அப்போ இந்த அதாவது பார்த்திங்கன்னா குழந்தைங்க விஷயத்தில் இது எல்லாம் பார்த்து உஷாராக இருக்கணும். அப்போ பார்த்து குழந்தைங்க மூலம் வருவாய் இருக்குது, குழந்தைங்க படிப்பானாலும் குழந்தைங்க வருவாய் வரும், குழந்தைங்க படிப்பாங்க. ஆனால் இவர் 6ஆம் இடத்தை தேடி போய் அங்கே 5 கோடி சாதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயம் பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்டது, பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டது, கலைத்துறை சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சம்மந்தப்பட்டது, பாரம்பரியம் சம்மந்தப்பட்டது, இது அனைத்து விஷயத்திலும் பார்த்து உஷாராக சூதனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி தாய் மாமன் அதை வளர்ப்பு தாய் இது எல்லாம் அனைத்திலும் கொஞ்சம் லெவலாக இருக்கணும். என்ன இத்தனை சொல்லிட்டீங்களே என்னங்க பண்ணுறாங்க கேட்டிங்கனாக்கா இது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்னன்னாக்கா நேரம் அதாவது பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் உள்ள முருக பகவானுக்கு அந்த உத்தரநஸ்திரம் அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணுங்க போதும். ஓகேங்களா? அது என்ன வழிபாடுனாக்கா அதாவது முருகனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிவனுக்கு செய்யக்கூடிய வில்வ மாலை முருகனுக்கு போடணும். முருகனுக்கு செய்யக்கூடிய தோரபருப்பு சாதம் இந்த மாதிரி வகையரை பார்த்து அப்படி மாற்றி செய்யணும். மாற்றி செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிகார நிவர்த்தி கொஞ்சம் பிரச்சனை வராது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்தம் சாரத்தில் செவ்வாய் இருந்தால் அதே 6ஆம் இடம் அஸ்தம் சாரத்தில் பயணித்தா என்ன பலன் பார்த்தீங்கன்னா அப்போ 4ஆம் இடம் இல்லைங்களா? அப்போ 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா 4க்கு அது என்ன இப்போ 3ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ நான் தன்சா லக்கணம் 6ல் வந்து உட்காந்து 4 அஸ்தத்துக்கு பலன் தசை புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அது என்னன்னா நம்மளுக்கு நம்ம தாயாருக்கு ஒரு மருத்துவம் பார்ப்போம், தாயார்கிட்ட வாக்குவாதங்கள் வரும், வண்டி வாகனம் வீடு வாகனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒரு இடமாற்றம் வரும். ஓகேங்களா? 4க்கு அது 3 தானே. ஓகேங்களா? அது ஸ்ட்ரெயிட்டாக 6ல் வந்து உட்காந்து அந்த 4 கோடி சாதத்தில் உட்காடுறாரு. அப்போ நான் முன்னாடி என்ன பண்ணுவோம், அதாவது தாயார் கடன் வாங்கி செலவு பண்ண சூழ்நிலை வரும், இல்லை மருத்துவம் பார்ப்போம், இல்லை வீடு லோன் வாங்குவோம், லோன் போட்டு வீட்டை பார்ப்போம், வண்டி வாங்குவோம், வாகனம் வாங்குவோம், நம்ம உடம்பு நம்ம சரி பண்ணுவோம். சிலர் பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்கு கடன் வாங்கி செலவு பண்ணி பண்ணுவோம். அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை சாரத்தில் 1 கோடி 8 கோடி சுயசாத்திலே இருந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தைரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அளவில் தைரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் சூதனமாக இருக்கணும். வார்த்தை கொஞ்சம் தடித்து பேசுவீங்க, எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க, தைரியத்தை கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களுக்கு பிரச்சனை சந்திப்பீங்க. வீண் பிரச்சனை சந்தித்து அதாவது பார்த்தீங்கன்னா சின்னதை ஊதி பெருசு பண்ணக்கூடாதுங்க. ஊதி பெருசு பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஓகேங்களா? அப்போ அரசு சம்மந்தப்பட்டது வேலை ஆட்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனம் உஷாராக இருப்பது நல்லது. தாய் மாமன் வளர்ப்பு தாய் இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி உறவுக்காரங்கிட்ட பார்த்து உஷாராக இருப்பது கொஞ்சம் ரொம்ப காலம் சேர்ந்ததுங்க. சரிங்க. அப்போ இதுக்கு என்னங்க பண்ணுறது கேட்டாக்கா எப்போ சுயசாத்திலே இருக்குதா? அப்போ இந்த இந்த கட்பாடு என்ன பண்ணு நீங்கள் கேட்டிங்கனாக்கா இது ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பழனிமலை முருகன் தாங்க. ஓகேங்களா? சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சால் ஓவியம் வரைய தெரிஞ்சால் முருகன் வந்து ஓவியமாக வரைஞ்சி கொண்டு போய் பழனியில் வச்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. ஒரு பருப்பு சோறு முடிஞ்சால் தானம் கொடுத்துருவாங்க, நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். நல்லா வருவீங்க, சிறப்பாக வரும், நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா வருவீங்க, சிறப்பாக வருவீங்க, நல்லா இருப்பீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான்.
உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.